இன்று நாங்கள் உங்களுக்கு சேவிங் மற்றும் சேவிங்கின் அடிப்படையில் நாங்கள் ட்ராலியை அமைத்துள்ளோம் என்பதை காட்டப் போகிறோம். ட்ராலியில் எங்களிடம் என்னென்ன இருக்கின்றன என்பதை பார்ப்போம். எங்களிடம் சில கிண்ணங்கள் உள்ளன, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். ஒரு கிண்ணத்தில் நாங்கள் தண்ணீர் எடுத்துள்ளோம். இதற்கு அப்பால் மற்றொரு கிண்ணத்தில் நமக்கு ஈரமான பருத்தி உள்ளது. நனைந்த பருத்தி நமது முகத்தை சுத்தம் செய்ய உதவும். இதில் எது மிகவும் முக்கியமான கருவி என்றால் அது எங்கள் சேவிங் ரேசர் மற்றும் பிளேடு. இது எங்கள் சேமிப்பு படிவம். ஆப்பர் சேவிங் லோஷன். நாம் இதை பயன்படுத்தும் போது கிருமிநாசினி லோஷன் உள்ளது. மேலும் எங்களிடம் ஒரு மாய்ஸ்சரைசர் மற்றும் ஒரு கிளென்சர் கை சுத்திகரிப்பு திரவம் உள்ளது. மிகவும் முதலில் நாங்கள் கிளையண்டுக்கு ஆறுதல் அளித்தோம் மற்றும் நாங்கள் நமது தேவைக்கு ஏற்ப நாற்காலியை சரிசெய்தோம் மற்றும் தலைப்பகுதியை பின்புறமாக மாற்றினோம். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? காலரை கொஞ்சம் உள்ளே மடிப்பீர்கள், தோல் போடுவதற்கு. அதனால் காலரை மடித்தேன். இதற்கு பிறகு இடையாக 2 துவாலை பயன்படுத்துங்கள். அது ஒரு கோபுரம். நீங்கள் ஒரு கோபுரம் தவம் போட்டான். உங்கள் கிளையன் உடை முழுமையாக மூடப்பட்டு முடிக்கப்பட்டது. கிளையன் தயாராகிறது. நாம் கைகளை சுத்தம் செய்வோம். அப்படியென்றால் முதல் படி என்னவென்றால் நீங்கள் வெட்காண்டுடன் செய்ய வேண்டும். முகத்தை சுத்தம் செய்யுங்கள். நனைந்த பருத்தியால் முகத்தை சுத்தம் செய்யவும். முகத்தை சுத்தம் செய்ய ஈரமான பருத்தி பயன்படுத்தினால் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முடியின் வளர்ச்சி மற்றும் நலத்தை பொறுத்து உங்கள் பங்குகளை செய்ய வேண்டும். முதலில் நாங்கள் நமது முகத்தை கிளென்சிங் மில் கொண்டு நன்கு சுத்தம் செய்வோம். இது 2 வேலைகளை செய்யும். ஒன்று, உங்கள் சருமத்தை, அந்த தாடி, அவளுடைய முடி மென்மையாக இருக்கும். முகம் சுத்தமாகும். சேவிங் பாம்களை ரெடியாக பயன்படுத்துகிறோம். நாம் இதை கைகளால் செய்ய வேண்டும். உங்கள் முகத்தில் எங்கு முடியிருக்கிறதோ அந்த இடத்தில் இதை நன்றாக பரப்ப வேண்டும். அப்படியெனில் நாம் சேமிப்பை தொடங்குவோம். அப்படியே நாங்கள் படிவத்தை கொஞ்சம் இழுத்து எங்கள் பக்க பம்ப்ஸ் எவ்வளவு நீளமாகவும் வரையறைகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி நீட்டுங்கள். உங்கள் தோலை இப்படி நீட்டுங்கள். இது உங்கள் கோணமாக இருக்கும். இது உங்கள் கோணமாக இருக்கும். கொஞ்சம் குறுகியதாக இருக்க வேண்டும். சந்தேகமில்லை, இது உங்கள் கழிவு. இதை ஒரு திசுவின் மேல் வைக்கவும். நீங்கள் வைப்பீர்கள். இதை மீண்டும் செய்யலாம். நீங்கள் நீட்டினீர்கள். பின்னர் இதை கீழே கொண்டு வருகிறோம். நீங்கள் சேமிக்கும் போது உங்கள் இரு விரல்களையும் மற்றும் பெருவிரலையும் பயன்படுத்தி இதை செய்யலாம். அப்படி நீட்டிப்போம். சரியாகவும் மெதுவாகவும் ரேசர் பயன்படுத்தவும். சேவிங் செய்வதற்கு முன் உங்கள் முகத்தை சுத்தம் செய்யுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் இதில் லோஷன் தடவுங்கள். லோஷன் பயன்பாட்டால் அது கிருமிநாசினியாக செயல்படும்.